गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातं अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஷரத்ருது விருச்சிக மாதம் கார்த்தி மாதம். நாளையிலேருந்து தான் மாதம் மாறுறது. மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது. தனுர் மாதம் ஆரம்பம் நாளைக்கு. கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி. உத்தரா பல்குனிங்கிற உத்தர நட்சத்திரம். அமிர்த யோகம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 25வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்களை இன்றைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு பெரிய அத்தியாயம். 62 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் ஒரு சரிபாகம் பாதிய இன்றைக்கும், அடுத்த வாரம் அடுத்த பாக்கி பாதியும் இந்த 25வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம்.
இது ஒரு ரொம்ப முக்கியமான அத்தியாயம் பாகவதத்தில். பாகவதத்தில் பல அத்தியாயங்கள் எல்லாமே முக்கியம்தான். ஆனால் இதில் என்னத்தினால முக்கியம்னா, இதில் ஒரு நாரத சுவாமி ஒரு கதையை சொல்கிறாள். புரஞ்சன உபாக்கியானம்ங்கிறதாக, புரஞ்சனங்கிறதாக ஒருவனை பற்றி கதையை சொல்கிறாள். இது ஒரு அலகாரிக்கல் ஸ்டோரி. புரஞ்சனன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் குழந்தைகளுக்கு ஏதான ஒரு கான்செப்டை சொல்லித்தரணும்னா, பிஸ்னஸ் ஸ்கூலில் MBA படிக்க போனால் அதில் சில கான்செப்டெல்லாம் உண்டு. அதில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாள். மார்க்கெட்டிங், அக்கௌண்டிங்கில் ஒரு 2 கோர்ஸு, ஃபைனான்ஸில் 2 கோர்ஸு, இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாள். ஃபைனான்ஸ்னால் என்னென்னா டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு ஆரம்பித்து ஏதானு சொல்லி கொடுத்துட்டுருப்பாள். ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனை வச்சுட்டு ஏதானு பண்ணிட்டு போனோம். ஆனால் இப்படி சொன்னால் ரொம்ப ட்ரையாக இருக்குங்கிறதுக்காக மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஆர்கனைசேஷனல் பிஹேவியராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கேஸ் ஸ்டடின்னு ஒன்றை கொண்டு வந்து சொல்லிவிடுவாள். ஒரு கதை மாதிரி ஒரு கேஸ், ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் கேஸ் தான் பண்ணியிருப்பாள். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருந்தது, அது இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி கோவிந்தா எடுத்து அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணுங்கோ, இது எப்படி உத்தாரணம் பண்ண முடியும்னுட்டு ஏதானோ கதை சொல்லுவாள். இதுக்கு பேர் கேஸ் ஸ்டடின்னு பேர். அப்படி நம்ம பிராச்சீனத்துலேயும் என்ன பண்ணுவாள், புராணங்கள்லாம் கேஸ் ஸ்டடி மாதிரி பல உபாக்கியானங்கள் நடுப்புற சொல்லுவாள். ஏன்னா அந்த கதா ரூபத்தில் சில பெரிய உண்மைகள் எடுத்து மனுஷாளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாள். அப்படி நாரத சுவாமி ஒரு தடவை இந்த புரஞ்சன உபாக்கியானங்கிற கதையை, புரஞ்சனங்கிறவனுடைய கதையை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார், புரஞ்சனன்னு ஒருத்தன் கிடையாது, நானாக கல்பனை பண்ணி இந்த கதையை சொன்னேன். ஏன்னா உனக்கு ரொம்ப முக்கியமாக நீ யார், எப்படி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேங்கிறதாக சொல்ல போகிறாள். அப்படி இந்த புரஞ்சனோபாக்கியானம் 25வது அத்தியாயத்தில் நம்ம அத்தியானம் பண்ண போகிறோம். 5 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்குது. வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொல்கிறாள். அதை சொல்லிவிட்டு 25வது அத்தியாயத்தை அத்தியானம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே பஞ்சவிம்சோத்தியாயः. இப்பொழுது இந்த ஸ்ரீதர வியாக்கியானத்தில் இருக்கப்பட்ட இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கமாக இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள். பிரச்சேதஸ்ஸு தபஸ்யத்சு தத்பித்ரே நாரதோக்ருணி பிராச்சீன பர்கிஷேத்யாத்மம் பாரோக்ஷ்யேணாஹ பஞ்சபிஹ புரஞ்சன கதாவ்யாஜாத் பஞ்சவிம்சே து நாரதः ஆத்மனோ புத்தி சங்கேன விவிதாமாக சம்ஸ்மிருதிம் பிரச்சேதஸ்ஸு தபஸ்தீவ்ரம் தப்யமானேஷு நாரதः புரஞ்சன கதாகூட்டம் பிராச்சீன பர்யிஷே பிரச்சேதஸ்ஸு தபஸ்யத்சு தத்பித்ரே நாரதோக்ருணி பிராச்சீன பர்கிஷே அத்தியாத்மம் பாரோக்ஷ்யேணாக பஞ்சபிஹி அத்தியாயி. 5 அத்தியாயங்கள்னால இந்த கதையை நாரதர் சொன்னாலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். பிராச்சீன பர்கிஷனுடைய குழந்தைகள் பிரச்சேதஸ்கள்னு 10 பேர். அவள்னா பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரன் அவளுக்கு உபதேசம் பண்ண ஸ்ரீ கீதம்ங்கிறத தியானம் பண்ணிண்டு அந்த மந்திரத்தை ஜபிச்சுண்டு சமுத்திரக்கரையிலே தண்ணிக்குள்ளே நின்றுண்டு தபஸ் பண்ண ஆரம்பித்தாள். அவனுடைய அப்பாவான பிரச்சேதஸ் என்ன, பிராச்சீன பர்கிஷ் என்ன பண்ணால், அவன் கர்மகாண்டத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் கர்மா செஞ்சுட்டே இருப்பான். அதனால தான் அவனுக்கு பிராச்சீன பர்கிஷ்னு பேரே. ஏன்னா லோகம் முழுக்க தர்பையை எரிச்சு விட்டான். எப்போ பார்த்தாலும் யஜ்ஞம் பண்ணிட்டு இருப்பான். அவன் இவாள்லாம் தபஸ் பண்ண போனோடனே, குழந்தைகள்லாம் தபஸ் பண்ண போனோடனே அவன் யஜ்ஞங்கள் பண்ண பண்ணிகிட்டே இருக்க ஆரம்பித்தான். அப்பொழுது நாரத சுவாமி பார்த்தாள், இவனுக்கு நல்ல வேதாந்தத்தை உபதேசிக்கணும், இவன் கர்மாவையே, காமியமான கர்மாவையே பண்ணிட்டு இருக்கான், இதனால் இவன் சந்தோஷத்தை அடைய போகிறதில்ல, எது அடைய வேண்டுமோ அதை அடைய போகிறதில்ல, அதனால் அவனுக்கு போய் உபதேசம் பண்ணுன்ட்டு அங்கேருந்து உபதேசம் பண்ணுறதுக்கு வந்து சேர்ந்தாள்.
நல்ல சமயம் வந்து கொடுத்தோன்னா நல்ல குரு நம்மளை அறியாமல் நம்மக்கிட்ட வந்துடுவாளாம். அப்படி நாரத சுவாமி வந்தாள். அந்த பிராச்சீன பரிஷிக்கு நல்ல ஒரு கதையை எடுத்து சொன்னாள். ஒரு கேஸ் ஸ்டடி, புரஞ்சன கதைன்னு பேர். புரஞ்சன கதா வியாஜாத்து, ஒரு வியாஜமாக புரஞ்சனன்னு ஒரு கதை அதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாள், இந்த 25வது அத்தியாயத்தில் பஞ்சவிம்சேது நாரதா ஆத்மனோ புத்தி சங்கேன விவிதாமாக சம்ஸ்ருதிம். இந்த சம்சாரத்தில் எப்படி மாட்டின்னு முழிக்கிறதுகள் எல்லாம் ஒவ்வொரு ஜீவராசிகளும், அதுவும் பிரத்யேகம் இந்த ஹியூமன் ரேஸ் எப்படி தத்தளிக்கிறதுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஆத்மா இருக்கே அது புத்திங்கிற இன்டலெக்ட் அதோட சேர்க்கையினால் அப்படி ஆறுதுன்னாள். இப்போது நம்ம சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டோம். அதனால் அடிக்கடி நமக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸு இல்லை அப்படின்னா யூடியூப் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முடிகிறது. அதில் நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த சிங்குலாரிட்டின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது இந்த விஸ்வம் பூரா எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னாக்க, விஸ்வம் பூரா ஆரம்பித்ததை பற்றி நிறையா கதைகள் சொல்லிகிட்டே வராள். இதெல்லாம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நிறையா இருக்குது. கோர்சஸ்னு ஒரு போனேன்னா அங்கே அதில் நிறையா கிடைக்கும். அதில் பார்த்தா அத்தனை விஷயம் இப்போ நம்ம பார்க்க முடியாமல் இருக்கிறது, அத்தனை பெரிய பிரம்மாண்டமான விஷயம் இருக்கே, அதெல்லாம் ஒரு சமயம் சின்ன ஒரு பாயிண்ட்டுக்கும் உள்ளுக்குள்ளே இன்னும் சின்னதாக கண்ணுக்கே தெரியாத சின்ன அளவுக்கு ரொம்ப ஹை டென்சிட்டியாக எனர்ஜி மேட்டர் எல்லாமே அதுக்குள்ளே இருந்திருக்கு. அது வெடித்து பெருசாகி ஆகி அதுலேருந்து எனர்ஜிலாம் ஆகி மேட்டர்லாம் வந்து இப்போ நம்ம அதில் எங்கேயோ ஒரு மூலையில், இந்த விஸ்வத்தினுடைய எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு டஸ்ட் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ளே அதுலேயும் எங்கேயோ ஒரு கார்னரில் சோலார் சிஸ்டம், அதுலேயும் எங்கேயோ ஒரு கார்னரில் பூமி, அதில் எங்கேயோ ஒரு கார்னரில் அட்லாண்டாவிலையோ வர்ஜீனியாவிலையோ உட்காந்துட்டு நம்ம தான் யாருன்னு மாற தட்டின்னு இருக்கோமே. இந்த மனுஷனுங்க பெற்றவன் எவ்வளவு சின்ன ஒரு துளி அதுக்குள்ளே பிரெயின் ஒன்று இருக்குது, அது போய் பாடாப்படுத்துறது. இது அதே யூடியூப்பில் போய் வில்லியனூர் ராமச்சந்திரன் ஒரு ப்ரொஃபஸர் சாண்டியாகோவில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் அடிக்கடி லெக்சர் கொடுப்பார். இந்த டெட் டாக்ஸ்னு ஒன்று உண்டு. அதில் பார்த்தா சொல்லுவார், இந்த அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம உடம்பே ஒரு 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 கெமிக்கல் தான், முழுக்க கெமிக்கல். அதில் இந்த சிந்தனை பண்ணுறதுங்கிறதும் கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ அதில் அதுக்குள்ளே இந்த இந்திரியங்களெல்லாம் என்ன பாடாப்படுத்துறதுன்னா, தப்பாக இன்ஃபர்மேஷனை இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறது. அதெல்லாம் அவர் நிறையா வியாக்கியானம் பண்ணியிருக்காள், எப்படி அது வந்து இட் பிளேஸ் வித் யூன்ட்டு. அதில் மிரர் நியூரான்ஸ் இதை பற்றிலாம் சொல்லிட்டு வராள். எல்லாம் மேட்டர் கெமிக்கல்லாம் பண்ணுறது இத்தனையும். இந்த இதனால் ஒன்றும் புரியாமல் மாட்டிந்து புரிஞ்சு கொடுத்துன்னு நினச்சின்னு இருக்கோமே, அதுவே ஒரு பிரமே அப்படிங்கிறது சித்தாந்தம் ஆறுது. அதைத்தான் இங்கே சொல்கிறாள் புரஞ்சன கதை மூலமாக. ஆத்மனோ புத்தி சங்கேன விவிதாமாக சம்ஸ்மிருதிம். இந்த சம்ஸ்கிருதிங்கிறான சம்சாரம் இருக்கே, அது எப்படி வருதுன்னா, இந்த இன்டலெக்டுங்கிறதா உள்ள இருக்கப்பட்ட புத்திங்கிறது ஒன்று இருக்கே, அதனுடைய சங்கத்தினால இது ஏற்படுறதுன்னு சொன்னாள். பிரச்சேதசு தபஸ்தீவிரம் தப்யமானேஷு நாரதா புரஞ்சன கதாகூட்டம் பிராக பிராச்சீன பர்ஹிஷே. பிராச்சீன பர்ஹிஷுக்கு இந்த கதையை எடுத்து சொல்லியாப்பா, நீ கர்மகாண்டம் எப்போ பார்த்தாலும் ஆத்தி ருத்ரம் அந்த கர்மா இந்த கர்மான்னு பண்ணிட்டு இருக்கியே, இதுக்கு முடிவே கிடையாது, இதெல்லாம் விட்டுடு, இது நீ ஆத்ம விசாரம் பண்ணுன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள். அதுதான் இந்த 25வது அத்தியாயத்தில் புரஞ்சனோபாக்கியானம்னு இதுக்கு பேர். அதை பார்க்க போகிறோம் நம்ம. ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே பஞ்சவிம்சோऽध्यायः. மைத்ரே உவாச்ச இதி சந்திஷ்ய பகவான் பார்ஹிஷதைः அபிபூஜிதः பஷ்யதாம் ராஜபுத்ராணாம் தத்ரைவாந்தர்ததே ஹரஹ. இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் ருத்ரகீதத்தை பார்த்தோம். பரமேஸ்வரன் இந்த பிரச்சேதஸ்ங்கப்பட்ட 10 குழந்தைகள், பிராச்சீன பரிஷோட குழந்தைகள், அவளுக்கு அனுகிரகம் பண்ணி ருத்ரகீதம்ங்கிறதான மகாமந்திரத்தை எடுத்து சொல்லிட்டு போனாள்.
அங்கிட்ட சொன்னாள், பகவான் ஹரி அந்தர்தானமானாராம். இந்த பிரச்சேதசுகளுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு, ருத்ரகீதம் பகவதः ஸ்தோத்ரம் சர்வே பிரச்சேதசः ஜபந்தஸ்தே தபஸ்தே புஹு வருஷாணாமயுதம் ஜலே. சமுத்திர ஜலத்தில் நின்றுண்டு அயுதம் 10,000 வருஷங்கள் தபஸ் பண்ணாலாம் அந்த பிரச்சேதசுகள். இந்த ருத்ரகீதம்ங்கிற பகவானும் மேலே இருக்கப்பட்ட ஸ்தோத்திரத்தை சொல்லிண்டே தியானம் பண்ணிண்டு மந்திரத்தை ஜபிச்சுண்டுன்னு சொன்னாள். பிராச்சீன பர்கிஷம் க்ஷத்தா கர்மசு ஆசக்தமானசம் நாரதோத்யாத்ம தத்வஜ்ஞா கிருபாளுஹு பிரத்யபோதயத். இவ்வாறாக அந்த பிரச்சேதசுகள் 10,000 வருஷங்கள் தபஸ் பண்ணிண்டு சமுத்திர ஜலத்துக்குள்ள நின்றுண்டு பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவளுடைய பிதாவான பிராச்சீன பர்கிஷு பல யாகங்கள் பண்ணிகிட்டே இருந்தான் அவன். கர்மசு ஆசக்த மானசம், ஏன்னா கர்மகாண்டத்திலேயே அவன் மனசில் ஈடுபாடு உண்டு. இது எல்லாத்துக்கும் கர்மாதான் முக்கியம்னு அதையே பண்ணிட்டு இருந்தான். அப்பொழுது பார்த்தார் நாரத சுவாமி. நாரதோ அத்தியாத்ம தத்துவஜ்ஞா, ஆத்ம ஜானங்கள் எல்லாம் நன்கு தெரிஞ்சின்ற மகானான நாரத சுவாமி அவர் ரொம்ப கிருபாளுகு, ரொம்ப கருணையோடு கூட இந்த கர்மாவிலேயே ஈடுபாடோடு இருக்கப்பட்ட இந்த பிராச்சீன பர்கிஷுக்கு உபதேசம் பண்ணுங்கிற நல்ல எண்ணத்தோடு கூட அவங்ககிட்ட வந்தாராம். பிராச்சீன பர்கிஷம் க்ஷத்தா கர்மஸ்வாசக்தமானசம் நாரதோ அத்தியாத்ம தத்வஜ்ஞா கிருபாளுஹு பிரத்யபோதயத். ஸ்ரேயஸ்த்வம் கதமத்ராஜன் கர்மணாத்மன ஈஹசே துக்கஹானி சுகாவாப்தி ஸ்ரேயஸ்தன்னேஹ சேஷ்யதே. நாரத சுவாமி பிராச்சீன பர்கிஷியை பார்த்து கேட்டாள், ராஜாவே, நீ இப்படி ஆயிரக்கணக்காக ஒரு நாள் விடாமல் நீ பாட்டுக்கு கர்மகாண்டத்தில் ஈடுபாடோடு கூட நீ பாட்டுக்கு யாகம் பண்ணிகிட்டே இருக்கியே, இதனால் உனக்கு என்னத்தை கிடைக்க போகிறது? உன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? உன்னுடைய இந்த சம்சாரத்தில் மாட்டிந்து தப்பிச்சுண்டு துக்கத்தை அடைஞ்சின்றிருக்கிறதுலேருந்து விடுபட வேண்டும் என்பது அல்லவோ உன்னுடைய எண்ணம். அதுக்கு இந்த காமிய கர்மாக்கள் நீ பண்ணினா எப்படி நீ சந்தோஷத்தை ஆனந்தத்தை அடைவே என்று கேள்வி கேட்டாள். ஸ்ரேயஸ்துவம் கதமத்ராஜன் கர்மணாத்மன ஈஹசே துக்கஹானி சுகாவாப்தி ஸ்ரேயஸ்தன்னேஹ சேஷ்யதே. துக்கஹானி, துக்கத்தை போகுவதும், சுகாவாப்தி, சுக்கத்தை அடைவதற்கும், ஸ்ரேயஸ்தன்னேஹ சேஷ்யதே, அதை கிடைக்கணும்னா இந்த கர்மாவை பண்ணி கிடைச்சிட முடியுமான்னு கேள்வி கேட்டாள். ராஜோவாச்ச, உடனே பிராச்சீன பர்கிஷு அவரை பார்த்து கேட்டான், சொன்னான், ந ஜானாமி மகாபாக பரம் கர்மாபவித்வதி பரம் கர்மாபவித்ததி ப்ரூஹி மே விமலம் ஞானம் ஏன முச்சேய கர்மபிஹி. ராஜா சாஷ்டாங்கமாக நாரத சுவாமியினுடைய காலில் விழுந்துவிட்டு சொன்னான், நாரத சுவாமின்னு, ஹே குரு, என்னுடைய மனசும் என்னுடைய அறிவும் புத்தியும் இந்த காமிய கர்மாவிலேயே மாட்டின்ருக்கு. ஆகினால எனக்கு வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு கூட நான் யோசிக்கவே இல்லை, அதுக்கு புத்தி போகலை. அதனால் நீங்கள் பரம கருணையோடு கூட எனக்கு அனுகிரகம் பண்ணி உபதேசம் பண்ணணும். இந்த கர்மாக்கள்லேருந்து விலகி ஆத்ம ஞானம் எப்படி அடைவது என்பதற்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டான். அதுக்கு எனக்கு வழி தெரியல, நீங்கள் தான் வழி காட்டணும். நான் கிரகேஷு கூட்டதர்மேஷு புத்திரதாரதனார்த்ததீஹி நபரம் விந்ததே மூடஹ பிராம்யன் சம்சாரவத்மசு.
இந்த வாழ்க்கையே ரொம்ப அழகான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கோமோ, இந்த வாழ்க்கையில் பத்னி, புத்திராள், அப்புறம் சொத்து, 401k இப்படின்னு எல்லாம் வச்சுட்டு இருக்கோமே, இதெல்லாம் ரொம்ப ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுட்டு இருக்கோங்கிறதான ஒரு எண்ணத்தோடு இருக்குமே. அதனால் நபரம் விந்ததே மூடக, மூடனானவனுக்கு உண்மையான ஒரு ட்ராங்குவிலிட்டி கிடைப்பது அரிதுங்கிறாள். நபரம் விந்ததே மூடக பிராமியன் சம்சாரவத்மசூ, சம்சாரவத்மசூ, இந்த சம்சாரம்ங்கிறதான மார்க்கத்தில் போய் மாட்டிண்டு பிராமியன்னு அதில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிண்டு இருக்கான் அந்த மூடன். அதனால் அவனுக்கு உண்மையான ஆனந்தம் என்னங்கிறது அவனுக்கு தெரிவதில்லை என்று சொன்னாள். கிரகேஷு கூட்ட தர்மேஷு புத்திரதார தனார்த்ததீஹி, தனார்த்ததீஹி மனசு எப்போதும் அதுலேயே இருக்குது. புத்திரன், தாரன், தனம் இதுலேயே இருக்கான். ந பரம் விந்ததே மூடஹ பிராமியன் சம்சாரவத்மசூ. ஆகையினால உண்மையான ஆனந்தம் என்ன, அதுக்கு எப்படி அடைவது என்பதெல்லாம் அவனுக்கு தெரிவதில்லை. ஆகையினால ராஜா சொல்கிறான், குரு, அதை நீங்கள் அனுகிரகம் பண்ணி எனக்கு உபதேசம் பண்ணணும்னு சொன்னான். நாரதம் வாச்ச, உடனே நாரதர் பதில் சொன்னாள். போ போ பிரஜாபதே ராஜன் பசூன் பஷ்யத்வயாத்வரே சஞ்ஞாபிதான் ஜீவசங்காத் நிர்கிருணேன சஹஸ்ரஷः. உடனே நாரத சுவாமி பிராச்சீன பரீஷை பார்த்து சொன்னாள், ராஜாவே, நீ ஜனங்களுக்கெல்லாம் அதிபதியாக ராஜாவாக இருந்துருக்க, அப்பேற்பட்டவன் ஆகாசத்தில் பாருனாள். உடனே உயரக்க பார்த்தான். நீ இத்தனை ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான யஜ்ஞங்கள் பண்ணியிருக்கியே, ஒவ்வொரு யாகத்துலேயும் பசுவை ஹத்தி அதம் பண்ணி வதம் பண்ணி, பசுன்னா என்னென்னா ஆடோ இல்லை மிருகங்களோ, அதை யாகத்தில் வப்பா ஹோமம்னு ஒன்று பண்ணுவாள். அந்த ஆட்டை வெட்டி அப்படி பல அனிமல்ஸ் மிருகங்களெல்லாம் வெட்டி வெட்டி நீ யாகம் பண்ணியிருக்கே. ஒன்றும் இல்லை, 2 இல்லை, 1000 இல்லை, 10,000கணக்கில் பண்ணியிருக்கேன். அத்தனை மிருகங்களும் அது ஆகாசத்தில் நின்றுருக்கு பாரு, நின்றுட்டு இறைஞ்சி பார்த்து கத்துறது பாரு. அது மேலே நீ கருணை இருக்க வேண்டாமா? நீ கருணை இல்லாமல் இப்படி 1000 10,000ன்னு நீ யஜ்ஞங்கள் பண்ணியிருக்கியே, நீ பண்ணுடைய பலன் அத்தனை, நீ வெட்டின அத்தனை பசுக்களும் உயரக்க சத்தம் போட்டுருக்கு பாரு காமிச்சாள் நாரத சுவாமி. போ போ பிரஜாபதே ராஜன் பசூன் பஷ்ய த்வயாத்வரே சஞ்ஞாபிதான் ஜீவசங்காத் நிர்கிருணேன சஹஸ்ரஷா. நிர்கிருணேன நாள், நீ துளி கூட கருணையே இல்லாமல், துளி கூட காருண்யம் சித்தம் இல்லாமல் நீ இந்த மிருகங்களெல்லாம் வெட்டி ஹோமத்தில் போட்டு நீ யாகம் பண்ணியிருக்கே, அத்தனை மிருகங்களையும் உனக்கு காட்டுறேன் பாருன்னு காமிச்சாள் ஆகாசத்தில். ஏதே த்வாம் சம்பிரதீக்ஷந்தே ஸ்மரந்தோ வைஷசம் தவா சம்பரேதம் அயக்கூட்டைஹி சிந்தந்தி உத்திதமன்யவஹா. நீ இறந்த பிறகு நீ அடுத்த லோகத்துக்கு போவே, அங்கே என்ன தெரியுமா ஆகும்னாள், அங்கே நீ எந்த மிருகங்களெல்லாம் வெட்டி யாகத்தில் போட்டையோ அதுகளெல்லாம் உனக்காக காத்துட்டுருக்கு. தங்களுடைய கொம்புகளெல்லாம் நல்லா தீட்டி வச்சுட்டு, கூர்மையாக தீட்டி வச்சுட்டு உன் மேலே பாஞ்சி உன்னை குத்தி கொதறணுங்கிறதான வெறியோடு கூட அதுகள்லாம் உனக்காக காத்துட்டுருக்கு பாருன்னு காமிச்சாள். 10,000கணக்கான மிருகங்கள் இவன் வெட்டி யாகத்தில் போட்ட மிருகங்கள்லாம் உயரக்க இருக்கு, அதை பார்த்தான். ஏதே த்வாம் சம்பிரதீக்ஷந்தே, உனக்காக காத்துருக்கு இவைகள். ஸ்மரந்தோ வைஷசம் தவா, உன்னோட வைஷமியத்தை, நீ அதுகளுக்கு கொடுத்த காயத்தை, நீ அதுகளை கொன்னத்தனா நினச்சின்னு இருக்கு. ஸ்மரந்தா, அதை நினச்சின்னு என்ன பண்ணுறது? சம்பரேதம் அயக்கூட்டைஹி, அவைகளெல்லாம் இறந்த பிறகு இரும்பாயிடுத்துகள். இரும்புனால அந்த மிருகங்களெல்லாம் இரும்பு மிருகங்களாக இருந்துண்டு தங்களுடைய
கொம்புகளெல்லாம் கூர்மையாக தீட்டி வச்சுண்டு அயக்கூட்டைஹி சிந்தந்தி உத்திதமன்யவஹா, மகா கோபத்தோடு கூட உனக்காக காத்துருக்கு, உன்னை குதிரை எடுக்கிறதுக்கு காத்துருக்குன்னாள். அத்ரதே கதையிஷ்யே அமும் இதிஹாசம் புராதனம் புரஞ்சனஸ்ய சரிதம் நிபோத கததோ மமா. நீ என்ன கேட்குற, எனக்கு நீங்கள் தான் ஞானி, எனக்கு ஆத்ம ஞானத்தை எடுத்து சொல்லணும், நான் கர்மகாண்டத்திலேயே மொழிவிட்டேனேன்னு கவலையோடு கூட நீ கேட்குறியே, அதுக்காக நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்னாள். அத்ரதே கதையிஷ்யேமும் இதிஹாசம் புராதனம், முன்னாடி நடந்த ஒரு சரித்திரத்தை எடுத்து சொல்கிறேன்னு ஆரம்பித்தாள். இது உண்மையாக நடந்த சரித்திரம் இல்லை, இது ஒரு அலகாரிக்கல் ஸ்டோரின்னு அப்புறம் சொல்ல போகிறாள். புரஞ்சனஸ்ய சரிதம், புரஞ்சனன் உத்தர்ந்தான், அவனுடைய சரித்திரத்தை எடுத்து நான் சொல்ல போனேன், நீ கேட்கணும்னாள். நிபோத கததோ மமா, நான் உனக்காக உபதேசம் பண்ணி சொல்ல போகிறேன், நீ உட்காந்துன்னு இல்லைன்னா கேட்கணும், அதில் புரிஞ்சுக்கணும்னாள். அத்ரதே கதையிஷ்யேமும் இதிஹாசம் புராதனம் புரஞ்சனஸ்ய சரிதம் நிபோத கததோ மமா. ஆசீத் புரஞ்சனோ நாம ராஜா ராஜன் ப்ருஹச்ரவாः தஸ்யா விஜ்ஞாதநாமாசீத் சகா விஜ்ஞாதசேஷ்டிதः. அப்பா, ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பெரிய ராஜாவத்தன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல உயர்ந்த காரியங்கள்லாம் பண்ணி ரொம்ப புகழெல்லாம் பெற்றவன். புரஞ்சனன்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு ஒரு ஸ்நேகிதன் ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு பேர் அவிஜ்ஞாதான்னு பேர். அவிஜ்ஞாதன்னு அவனுக்கு பேர். அவிஜ்ஞாதன்னா அவன் என்ன செய்கிறான்னு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதான், அதனால அவனுக்கு அவிஜ்ஞாதன்னு பேர். ஏன்னா அவன் செய்வது என்ன அப்படின்னு ஒருவருக்கும் புரியாது. அது அவனுடைய ஸ்நேகிதனாக இருந்தான் இந்த புரஞ்சனனுக்குன்னு சொன்னாள். தஸ்யா விஜ்ஞாதநாமாசீத் சகா விஜ்ஞாதசேஷ்டிதா. அவிஜ்ஞாதசேஷ்டிதா, அவன் பண்ணுற காரியங்களெல்லாம் யார் என்ன பண்ணுறானே யாருக்கும் தெரியாது, அதனால அவனுக்கு அவிஜ்ஞாதன்னு பேருனாள். சோன்வேஷமான சரணம் பப்ராம பிருத்திவீம் பிரபு நானுரூபம் யதா விந்தத் அபூத்ஸ விமனா இவ. அப்போ இந்த புரஞ்சனனுக்கு எப்படி யோசிச்சு பார்த்தான், எங்கே போய் இருந்தால் நல்ல ஊருன்னு யோசிச்சு பார்த்தான். இப்போ நம்ம கூட யோசிக்கிறது இல்லையா, ரிட்டையர் ஆன அப்புறம் என்ன ஊரில் இருக்கிறது, கோயம்புத்தூரில் போய் இருக்கிறதா, இல்லை நல்ல அழகாக ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு பெங்களூரில் இருப்போமா, இல்லை நல்ல ஊட்டி மாதிரி ஒரு இடத்துல போய் இருக்கிறதா, இல்லை இங்கேயே எங்கேயான ஃப்ளாரிடாவில் போய் எங்கேயான ஒரு காண்டோ வாங்கிட்டு இருக்கிறதா, இல்லை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாளே கலிஃபோர்னியாவில் எங்கேயான ஒரு கோஸ்ட்டில், இப்படின்னு ஏதான ஒரு இடம் தேடிகிட்டே இருக்கும் இல்லையா. நானே தேடிகிட்டே இருக்கேன் அங்கே போகிறதான்னுட்டு. அப்படி புரஞ்சனனுக்கும் தோணித்து, எந்த இடத்துல போய் இருந்தால் ரொம்ப சௌக்கியமாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு தேட ஆரம்பித்தான் லோகம்பூரான்னு சொன்னாள் இந்த புரஞ்சனன். சோன்வேஷமான சரணம் பப்ராம பிருத்திவீம் பிரபு. பப்ராம லோகம்பூராத்தையும் சுத்த ஆரம்பித்தான். எந்த ஊரில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சின்னு தேட ஆரம்பித்தான். நானுரூபம் யதா விந்தத் அபூத்ஸ விமனா இவ. அதனால் எந்த இடமும் அவனுக்கு சரியாக தொடலை. ஏன்னா ஒரு இடத்துல வெதர் நன்னா இருக்க மாட்டேங்கிறது, இன்னொரு இடத்துல வெதர் நன்னா இருக்குது ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு இடத்துல காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் நன்னா இருக்குது, வெதரும் நன்னா இருக்குது, ஆனால் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இது அத்தனையும் இருந்தால் அந்த ஊரில் கோவில் ஒன்றும் இல்லை. இப்படி எதையான ஒன்று வியாஜம் வச்சுட்டு நமக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு அலையிறோம் இல்லையா. இல்லை எல்லாம் இருக்குது, ஆனால் நம்மளுடைய பழைய ஸ்நேகிதாளெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு 73 வயசு ஆகிடுது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஸ்நேகிதாளில் 500-600 பேர் இருக்காண்ணா. அவள் எங்கேயோ நியூஜெர்சியில் இருக்கா, இல்லைனா வேறு எங்கேயோ உடையாளூரில் இருக்கா, எங்கேயோ இருக்கான்னாக்க. அவள்லாம் இப்போ இனிமேல் வருவாளா? சில பேர் இங்கே இந்த லோக்கத்துலேயே இல்லை, எல்லாரும் ஊருக்கு போயிட்டா. அப்படி இருக்கிறத அவனுக்கு தோணித்து. ஒரு இடமும் பார்த்தான் சரியா இல்லை, அவனுக்கு தோணலை. அதனால் தேடி தேடி பார்த்தான். நானும் ரூபம் யதா விந்தத்
அபூத் ச விமனாயிவ. விமனாயிவ, அவன் மனசு ரொம்ப தளர்ந்து போச்சு. ரொம்ப மனசு வருத்தத்தோடு கூட எனக்கு தேடி தேடி எங்கே போகிறதுனே தெரியல. நசாது மேனே தாசன்வா பூதலே யாவதீ புரஹ காமான் காமயமானோசௌ தஸ்யோபபத்தயே. இந்த புரஞ்சனனுக்கு வாழ்க்கையை நன்னா ரசிக்கணும்னு ஆசை. ஏன்னா நல்ல பரம ரசிக்கனவன். அந்த புரஞ்சனன் நன்னா ரசிக்கிறதுக்கு சௌரியமான ஊர் எதுன்னு பார்த்தான். நல்ல அழகாக இருக்குன்னா டிசம்பர் மாதம் எல்லா விதமான சங்கீதக்காராலும் வந்து கச்சேரி பண்ணுறாள். பல அகாடமிஸ் இருக்குது, மியூசிக் அகாடமி இருக்குது, கிருஷ்ணகான சபா எல்லாம் இருக்குது. அதனால் மெட்ராஸுக்கு போகணுன்னாங்க. மெட்ராஸில் போனால் அங்கே இருக்கிற பொல்யூஷனும் கூட்டமும் தாங்க முடிய மாட்டேங்கிறது. ஆனால் ஹோட்டல் நல்லா இருக்குது, சரவணபவா எல்லாம் ஜோராக இருக்குது, திங்கிறதுக்கு நல்லா இருக்குது. அப்படி ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லை. அதை பார்த்தான். நசாது மேனே தாசர்வாஹ பூதலே யாவதீ புரஹா. எல்லா ஊரையும் போய் பார்த்தான். ஒவ்வொரு ஊர்லேயும் பல பாசிட்டிவ்ஸ் இருக்குது, பல நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதனால இவனுக்கு ஒன்றுமே புரியல. எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு இன்சஃபிஷியன்சி இருக்குங்கிறதா தெரிஞ்சினான். காமான் காமயமானோசௌ தஸ்யோபபத்தயே. இவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இல்லை, கிடைக்கல அவனுக்கு. அதனால் ஒரு ஊர் கூட அவனுக்கு பிடிச்சதா இல்லை அவனுக்கு. ச ஏகதா ஹிமவதோ தக்ஷிணேஷ்வதசானுஷு ததர்ஷ நவபித்வார்பிஹ புறம் லக்ஷித லக்ஷணாம். இப்படி அவன் சுத்தின்றே இருக்கிறத, இப்படி பாரத வருஷங்கிறத இந்தியா தேசம் இருக்கே, அங்கே ஹிமாலய மலைக்கு கிட்டக்க அங்கே வந்தான். அங்கே ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரை பார்த்தா அந்த ஊரை சுற்றி வரலாம் 9, அது கேட்டட் கம்யூனிட்டி. நம்மளாம் இப்போ வாங்குறது இல்லையா சார், நான் ரிட்டையர் ஆனவுடனே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்கி விட்டேங்கிற பாருங்கோ. அந்த மாதிரி அந்த ஊருக்கு நிறையா கேட்டு போட்டிருந்தா. எத்தனை கேட்டுனால் 9 கேட்டு. 9 கேட்டு இருந்தால் அது வேறு ப்ராப்ளம்னு. நம்ம யாரானும் கெஸ்ட்டை வர சொன்னோம்னா நீங்கள் எந்த கேட்டு வழியாக வரணும், எந்த செக்யூரிட்டி எங்கே இருப்புன்னு அவளுக்கு அதை தெரிவிக்கிறதுக்கு அது வேறு ஒரு இஷ்யூவாக இருக்கும்னு. அது 9 கேட்டு போட்டு ரொம்ப அழகாக லலிதமாக ரொம்ப பார்க்குறதுக்கு லட்சணமாக இருந்தது அந்த ஊர். அந்த ஊரை பார்த்தான். ச ஏகதா ஹிமவதோ தக்ஷிணேஷ்வதசானுஷு. ஹிமேமலை சாரல்ல தெற்கு தேசத்தில் பாரத வருஷத்தில் ததர்ஷ நவபிர்த்வார்பி 9 கேட்டு இருக்கக்கூட்ட ஒரு ஊர். புறம் லக்ஷித லக்ஷணாம், ரொம்ப அழகான ஊர். அதை பார்த்தான். உடனே அவனுக்கு அங்கே போயிருக்கலாம்னு தோணித்து. அதை சுற்றி வரலும் பல மதில் சுவர்கள் இருக்குது, அழகான உத்தியான வனங்கள் இருக்குது. சுற்றி வரலும் அகழின்னு சொல்லுவாள். அப்படி நிறையா நதி மாதிரி நீர்த்தேக்கங்கள்னால சுற்றி வச்சிருக்கு. பெரிய பெரிய மாளிகைகள், கோபுரங்கள், அழகான வீடுகள், அதில் நிறைய அழகான ஜன்னல்கள் இப்படிலாம் இருக்குது. பிராகாரோபவனாட்டால பரிகை அக்ஷதோரணை ஸ்வர்ணரௌப்யாயசை ஸ்ருங்கை சங்குலாம் சர்வதோ கிருகை. அங்கே பார்த்தான். பிராகாரோபவனாட்டால, பெரிய அட்டால, பெரிய பெரிய கோபுரங்கள், உபவன, பெரிய பெரிய உத்தியான வனங்கள், பெரிய பிராகாரங்கள், பெரிய மதில் சுவர்கள். இதோடு கூட அங்கே சுற்றி வரலும் அப்படியே தங்கத்திலால் இருக்கான். ஸ்வர்ணரௌப்யாயசை ஸ்ருங்கை, மேலே அழகா தங்கத்துலேயும் வெள்ளிலையும் அது மேலே குப்பி வச்சிருக்கு, கும்பம் வச்சிருக்கு அந்த கோபுரத்து மேலே. அப்பேற்பட்ட அழகான ஊர் இது. பல பல அழகான வீடுகள் இருக்குது. எப்பேற்பட்ட கிருகை ஸ்ருங்கை சங்குலாம் சர்வதோ கிருகை. அழகான ஜன்னல்கள் வச்சு ரொம்ப ரம்யமாக தங்கத்தினால ஜோடிக்கப்பட்ட வீடுகள் இருக்காம் அந்த ஊரில். அதை பார்த்தான். பிராகாரோபவனாட்டால பரிகை ரக்ஷதோரணை ஸ்வர்ணரௌப்யாயசை ஸ்ருங்கை சங்குலாம் சர்வதோ கிருகை நீலஸ்படிக வைடூரிய
முக்தா மரகதாருணைः கிளிப்த ஹர்மியஸ்தலீம் தீப்தாம் ஸ்ரீயா போகவதீமிவ. போகவதிங்கிறதாக தேவலோகத்தில் இருக்கப்பட்ட ஒரு ஊர் ஒன்று உண்டு. எல்லாரும் சொல்வாள் அந்த போகவதிங்கிறது ரொம்ப உயர்ந்த ரொம்ப வசத்தியான ஒரு ஊருன்னுட்டு. அதுக்கு சமமாக இருக்காம இந்த இவன் பார்த்த அந்த ஊர். ஏன்னால் அங்கே இருக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிலையும் கீழே தளவரிசை எப்படி போட்டிருக்குனால் வைரம், வைடூரியம், முக்து, பலவிதமான கலர் மணிகள், ரூபி, எமரல்டு இப்படி எல்லாத்தையும் வச்சு இழைச்சிருக்காம் அவனுடைய தரைகள் எல்லாம். நீல ஸ்படிக வைடூரிய முக்தா மரகதாருணை. மரகதம்னா எமரல்டு. அப்படி ஒன்னொன்னும் நீல ஸ்படிக வைடூரிய, நீலம் சஃபயர், வைடூரியம் டைமண்ட், இப்படி இதெல்லாம் வச்சு அழைச்சிருக்காம் அங்கே இருக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கப்பட்ட தளவரிசை. கிளிப்த ஹர்மியஸ்தலீம் தீப்தாம் ஸ்ரீயா போகவதீமிவ. பிரகாசிச்சுட்டு இருக்கான் பல 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 பலன்ட்டு ஒவ்வொரு வீடும். அதை பார்த்தான். இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்கே, இது போகவதின்னு சொல்லுவோமே, அப்பேற்பட்ட அந்த ஊர் மாதிரி இருக்கேன்னு நினச்சிருந்தான். சபா சத்வரரத்யாபி ஆக்ரீடாயதனாபணை சைத்யத்வஜ பதாகாபி யுக்தாம் வித்ரும வேதிபி. வரிசையாக வீடெல்லாம் இருக்குது அந்த ஊரில். அங்கே அழகான தெருலாம் அப்படியே பளிங்கு மாதிரி இருக்காம். தெருவெல்லாம் அப்படி அலம்பி விட்டுருக்கு. அங்கே சுற்றிவரிலும் நிறைய சாப்பிட்றதுக்குள்ளான ஆகாரத்துக்குள்ளான கிரகங்கள் இருக்காம், அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ். அதே மாதிரி நிறையா போய் அங்கே கேம்பிள் பண்ணுறதுக்குள்ளான இடங்கள் இருக்காம். ஆக்ரீட ஆயத்தனை, ஆக்ரீடன்னா அங்கே போய் விளையாடுறதா ஷீட்டு விளையாடுறது, இந்த மாதிரி பெட்ஸ் பண்ணுறது, ரோலெட்டு, இந்த மாதிரிலாம் விளையாடுறாள் பாருங்கோ. அந்த மாதிரி விளையாடுறதுக்குள்ளான இடங்கள் அப்படிலாம் இருக்காம். எங்கே பார்த்தாலும் ஒரு ஏரியா ஜோடிச்சு வச்சிருக்காளாம், மரங்களும் அழகாக இருக்காமங்க. அந்த அப்பேற்பட்ட ஒரு ஊரை போய் பார்த்தான். சபா சத்வரரத்யாபி ஆக்ரீடாயதனாபணை சைத்யத்வஜ பதாகாபி யுக்தாம் வித்ரும வேதிபி. இப்பேற்பட்ட அழகாக ஜோடிச்சிருக்கிற பட்டணம், அதை பார்த்தான் நாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே பஞ்சவிம்சோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமः. மைத்ரேய உவாச்ச இதி சந்திஷ்ய பகவான் பார்ஹிஷதைரபிபூயிதः பஷ்யதாம் ராஜபுத்ராணாம் தத்ரைவாந்தர்ததே ஹரः. ருத்ரகீதம் பகவதः ஸ்தோத்ரம் சர்வே பிரச்சேதசः ஜபந்தஸ்தே தபஸ்தே புஹு வர்ஷாணாம் அயுதம் ஜலே பிராச்சீனபர்ஹிஷம் க்ஷத்தः கர்மசு
கர்மஸ்வாசக்தமானசம் 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 நாரதோऽध्यात्मतत्त्वज्ञः நாரதோ அத்தியாத்மதத்துவஜ்ஞः நாரதோऽध्यात्मतत्त्वज्ञः கிருபாளுः பிரத்யபோதயத் கிருபாளுः பிரத்யபோதயத் கிருபாளுः பிரத்யபோதயத் ஸ்ரேயஸ்த்வம் கதமத்ராஜன் ஸ்ரேயஸ்த்வம் கதமத்ராஜன் ஸ்ரேயஸ்த்வம் கதமத்ராஜன் கர்மணாத்மன ஈஹசே கர்மணாத்மன ஈஹசே கர்மணாத்மன ஈஹசே துக்கஹானி சுகாவாப்தி துக்கஹானி சுகாவாப்தி துக்கஹானி சுகாவாப்தி ஸ்ரேயஸ்தன்னேஹ சேஷ்யதே ஸ்ரேயஸ்தன்னேஹ சேஷ்யதே ஸ்ரேயஸ்தன்னேஹ சேஷ்யதே ராஜோவாச்ச 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 ந ஜானாமி மகாபாக ந ஜானாமி மகாபாக ந ஜானாமி மகாபாக பரம் கர்மாபவித்ததீஹி பரம் கர்மாபவித்ததீஹி பரம் கர்மாபவித்ததீஹி ப்ரூஹி மே விமலம் ஞானம் ப்ரூஹி மே விமலம் ஞானம் ப்ரூஹி மே விமலம் ஞானம் ஏன முச்யேய கர்மபிஹி ஏன முச்யேய கர்மபிஹி ஏன முச்யேய கர்மபிஹி கிருஹேஷு கூடதர்மேஷு கிருஹேஷு கூடதர்மேஷு கிருஹேஷு கூடதர்மேஷு புத்ரதாரதனார்த்ததீஹி 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 ந பரம் விந்ததே மூடः ந பரம் விந்ததே மூடः ந பரம் விந்ததே மூடः பிராம்யன் சம்சாரவர்த்மசு பிராம்யன் சம்சாரவர்த்மசு பிராம்யன் சம்சாரவர்த்மசு நாரத உவாச்ச நாரத உவாச்ச நாரத உவாச்ச भो भोः प्रजापते राजन् भो भोः प्रजापते राजन् भो भोः प्रजापते राजन् पशून् पश्य त्वयाध्वरे पशून् पश्य त्वयाध्वरे पशून् पश्य त्वयाध्वरे संज्ञापितान् जीवसङ्घात् संज्ञापितान् जीवसङ्घान् संज्ञापितान् जीवसङ्घात् निर्घृणेन सहस्रशः निर्घृणेन सहस्रशः निर्घृणेन सहस्रशः एते त्वां सम्प्रतीक्षन्ते एते त्वां सम्प्रतीक्षन्ते एते त्वां सम्प्रतीक्षन्ते स्मरन्तो वैशसं तव स्मरन्तो वैशसं तव स्मरन्तो वैशसं तव सम्परेतमयः कूटैः सम्परेतम् अयः कूटैः सम्परेतमयः कूटैः छिन्दन्ति उत्थितमन्यवः छिन्दन्ति उत्थितमन्यवः छिन्दन्त्युत्थितमन्यवः अत्र ते कथयिष्येमुम् अत्र ते कथयिष्येमुम् अत्र ते कथयिष्येमुम् इतिहासं पुरातनम् इतिहासं पुरातनम् इतिहासं पुरातनम् पुरञ्जनस्य चरितम्
புரஞ்சனஸ்ய சரிதம் புரஞ்சனஸ்ய சரிதம் நிபோத கததோ மம நிபோத கததோ மம நிபோத கததோ மம ஆசீத் புரஞ்சனோ நாம ஆசீத் புரஞ்சனோ நாம ஆசீத் புரஞ்சனோ நாம ராஜா ராஜன் பிருகச்ரவாஹ ராஜா ராஜன் பிருகச்ரவாஹ ராஜா ராஜன் பிருகச்ரவாஹ தஸ்ய விஜ்ஞாத நாமாசீத் தஸ்ய அவிஜ்ஞாத நாமாசீத் தஸ்ய விஜ்ஞாத நாமாசீத் சகா விஜ்ஞாத சேஷ்டிதः சகா அவிஜ்ஞாத சேஷ்டிதः சகா விஜ்ஞாத சேஷ்டிதः சோன்வேஷமான சரணம் சோன்வேஷமான சரணம் சோன்வேஷமான சரணம் பப்ராம பிருத்திவீம் பிரபு பப்ராம பிருத்திவீம் பிரபு பப்ராம பிருத்திவீம் பிரபு நானுரூபம் யதா விந்ததே நானுரூபம் யதா விந்ததே நானுரூபம் யதா விந்ததே அபூத் ச விமனா இவ அபூத் ச விமனா இவ அபூத் ச விமனா இவ ந சாது மேனே தாஸ் சர்வாஹ ந சாது மேனே தாஸ் சர்வாஹ ந சாது மேனே தாஸ் சர்வாஹ பூதலே யாவதீः புரः பூதலே யாவதீः புரः பூதலே யாவதீः புரः காமான் காமயமானோऽசௌ காமான் காமயமானோऽசௌ காமான் காமயமானோऽசௌ தஸ்ய தஸ்யோபபத்தயே தஸ்ய தஸ்யோபபத்தயே தஸ்ய தஸ்யோபபத்தயே ச ஏகதா ஹிமவதோ ச ஏகதா ஹிமவதோ ச ஏகதா ஹிமவதோ தக்ஷிணேஷ்வத சானுஷு தக்ஷிணேஷு அத சானுஷு தக்ஷிணேஷ்வத சானுஷு ददर्श नवभिर्द्वार्भिः ददर्श नवभिर्द्वार्भिः ददर्श नवभिर्द्वार्भिः पुरं लक्षितलक्षणां पुरं लक्षितलक्षणां पुरं लक्षितलक्षणां प्राकारोपवनाट्टाल 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 परिखैः अक्षतोरणैः परिखैरक्षतोरणैः परिखैः अक्षतोरणैः स्वर्णरौप्यायसैः शृङ्गैः स्वर्णरौप्यायसैः शृङ्गैः स्वर्णरौप्यायसैः शृङ्गैः सङ्कुलां सर्वतो गृहैः सङ्कुलां सर्वतो गृहैः सङ्कुलां सर्वतो गृहैः नीलस्फटिकवैडूर्य 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 मुक्तामरकतारुणैः 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 क्लिप्तहर्म्यस्थलीं दीप्तां क्लिप्तहर्म्यस्थलीं दीप्तां क्लिप्तहर्म्यस्थलीं दीप्तां श्रिया भोगवतीमिव श्रिया भोगवतीमिव श्रिया भोगवतीमिव सभा चत्वररथ्याभिः सभा चत्वररथ्याभिः सभा चत्वररथ्याभिः आक्रीडायतनापणैः 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 चैत्यध्वजपताकाभिः
चैत्यद्वयपताकाभिः युक्तां विद्रुमवेदिभिः ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், வர்ணிக்கிறாள் அங்கே என்னென்னலாம் வெளியில் சுற்றி வரலும் அழகாக அந்த ஊரில் இருந்ததுங்கிற விஷயங்களை எடுத்து சொல்கிறாள். 17வது ஸ்லோகத்துலேருந்து புரியாஸ்து பாக்யோபவனே திவ்யத்ருமலதாகுலே நதத்விஹங்காலிகுல கோலாகல ஜலாசயே. அந்த ஊருக்கு சுத்தீவரிலும் அகழின்னு சொல்லுவா. இந்த மாதிரி அகழிகள் இருக்குது. சுத்தீவரிலும் பலவிதமான சரசுகள் இருக்குது, லேக்ஸ். அந்த லேக்கில் சுத்தீவரிலும் பெரிய பெரிய அழகான விருட்சங்கள் இருக்குது. அங்கே அதை சுத்தீவரிலும் நிறைய பக்ஷி கணங்களும் தேனீக்களும் சுற்றிகிட்டே இருக்கான், ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த மரங்களையும் புஷ்பங்களையும் அந்த சரசுகளையும் சுற்றி சுற்றி அது சொன்னாள். புரியாஸ்து பாக்கியோபவனே வெளியில் இருக்கப்பட்ட உபவனங்களில் திவ்யத்ருமலதாகுலே அழகான மரங்கள் கொடிகள் புஷ்பங்களோடு விகசிச்சுட்டு இருக்கு. நதத்விஹங்காலிகுல கோலாகல ஜலாசயே ஹிமநிர்ஜர விப்ருஷ்மத் குசுமாகரவாயுனா சலத் பிரவால விடப நளினி தடசம்பதி. அங்கே இருக்கப்பட்ட விருட்சங்கள் மேலே இருக்கப்பட்ட கிளைகள் இருக்கே, அது மேலே தீர்த்தங்களெல்லாம் நிறையா அரும்பி இருக்கு. ஏனென்றால் அந்த சரசுகளுக்கு பக்கத்தில் நதிகள் ஓடின்னு இருக்கிறது, அங்கேருந்து உயரக்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி மழை விழுந்துட்டுருக்கு. அப்போது அந்த மலைகள்லேருந்து அதுலேருந்து தெளித்து அந்த தெளித்த மதெல்லாம் மேலே இறங்கி விழுந்திருக்கான். ஹிமநிர்ஜர விப்ருஷ்மத் குசுமாகரவாயுனா காத்தால் அடித்து அந்த தீர்த்தங்கள்லாம் திவலைகளால் அந்த விருட்சங்கள் மேலே இருக்குது. சலத் பிரவால விடப நளினி தடசம்பதி நானாரண்ய மிருகம் விராத்தை அநாபாதே முனிவிரதை ஆகூதம் மன்யதே பாந்தோ எத்ர கோகில கூஜிதை. அங்கே சுற்றி வரலும் காடு மாதிரி காடுகள் இருக்குது, அழகான காடுகள். அதில் நிறையா மிருகங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த மிருகங்கள்லாம் ரொம்ப சாந்தமாக இருக்காம். ஒன்றும் குரூரமான மிருகங்கள் இல்லை, உபதிரவத்தை தரக்கூடிய மிருகங்கள் இல்லையாம். அதுகளெல்லாம் அப்படியே ரொம்ப உபசாந்தமாக எப்படி முனிவர்கள்லாம் இருப்பாளோ அப்படி இருக்காம். அதுகள்லாம் சுற்றிவரிலும் நிறைய கூவுகிறதாம், குயில்கள் கூவின்றிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆம்பியான்ஸ் அதை வர்ணிக்கிறாள். நானாரண்ய மிருகம் விராத்தை அநாபாதே முனிவிரதை ஆஹூதம் மன்யதே பாந்தோ எத்ர கோகில கூஜிதை எதிர்ச்சயா கதாம் தத்ர ததர்ஷ பிரமதோத்தமாம் பிருத்யைஹ தசபிராயாந்தீம் ஏகைகசதநாயகைஹ. எப்படி இந்த சுத்தீவரிலும் பார்த்துட்டே போனான் புரஞ்சனன். அதை சுத்தீவரிலும் பார்த்துட்டு இந்த அழகெல்லாம் பார்த்துட்டே போயிருக்கே திடும்னு எதிர்த்தாப்புல ஒரு அழகான ரூபவதி ஒரு ஸ்திரீ, அவள் எப்படி நடந்து வந்துட்டு இருந்தாலாம். எதிர்பார்க்காமல் அவளை பார்த்தான் அவன். அவளை சுற்றியவர்களும் அவளுக்கு 10 வேலைக்காராள். அந்த ஒவ்வொரு வேலைக்காராளுக்கும் 100 பத்னிகள். இப்படி ஒரு பெரிய படையே எடுத்து அந்த அழகான ரூபவதியை சுற்றிவரிலும் சூழ்ந்து வந்துட்டு இருக்காள் எதிர்த்தாப்பில். இதை பார்த்தான் அந்த புரஞ்சனன். எதிர்ச்சயாகதாம் தத்ர எதேச்சியாக இப்படி வந்துட்டு இருக்கிறத எதிர்க்க பார்த்தான். ததர்ஷ பிரமதோத்தமாம் ஒரு உத்தமமான ஸ்திரீவதி, அவளை பார்த்தான். ரொம்ப ரூப லாவண்யத்தோடு இருக்கப்பட்டவள். பிருத்யை தசபி 10 வேலைக்காரள். ஆயாந்தீம் ஏகைக சதநாயகைஹி ஒவ்வொருத்தரும் 100 பேர் 100 பேர் சுற்றி நாயகை சுற்றியவரில் இருக்காளாம். அவளை சுற்றி சூழ்ந்துண்டு இப்படி வராளாம். இப்படி வந்துட்டு இருக்கிறத பஞ்சசீர்ஷாஹினா குப்தாம் பிரதீஹாரேண சர்வதः
அன்வேஷமாணாம் ரிஷபம் அப்ரௌடாம் காமரூபிணீம். அந்த ஸ்திரீயை சுற்றி வரலும் சூழ்ந்துண்டு ஒரு 5 தலை பாம்பு அதை அவளை காப்பாற்றின்னு இருக்கான். அவளை உத்தரம் உபதிரவம் தராமல் இருப்பதற்காக அவள் அருகில் 5 தலை பாம்பு, பஞ்சசீர்ஷ உரகம், பஞ்சசீஷாகினம், அது அகினான்னா பாம்பு, அப்படி 5 தலை இருக்கான், 5 தலை பாம்பு அது சுற்றின்னு இருக்குன்னாள். அவள் பார்த்தா எப்படி இருக்காள்னாள், அன்வேஷமானாம் ரிஷபம் அப்ரௌடாம் காமரூபிணீம். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்காள். அப்ரௌடாம் ரொம்ப யுவையாக இருக்காள், ரொம்ப யங் லேடி. அன்வேஷமானாம் ரிஷபம், அவளை பார்த்தால் அவளுக்கு ஒரு பதியை தேடின்னு இருப்பவள் மாதிரி தோன்றதாம். ஒரு நல்ல உத்தமமான தனக்கு பொருத்தமான ஒரு கணவனை தேடின்னு இருப்பவள் மாதிரி தெரியறதுன்னாள். பஞ்சசீர்ஷாஹினா குப்தாம் புரதீகாரேண சர்வதः அன்வேஷமாணாம் ரிஷபம் அப்ரௌடாம் காமரூபிணீம். சுராசாம் சுததீம் பாலாம் சுகபோலாம் வரானனாம் சமவின்யஸ்த கர்ணாபியாம் பிப்ரதீம் குண்டலஸ்ரீயம். அந்த ஸ்திரீயினுடைய ரூப லாவண்யத்தை வர்ணிக்கிறாள். அவளுடைய முகத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு மூக்கு, அவளுடைய வாய், அவளுடைய உதடுகள், அவளுடைய பல்வரிசைகள், அவளுடைய நெத்தி, இவளையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்காம். பகவானே ரொம்ப அழகாக படைச்சிருக்காள், அப்படியே பேலன்ஸாக படைச்சிருக்காளாம். அவளுடைய காதுகளெல்லாம் ரொம்ப அழகான காதுகள், அதில் அப்படியே பிரகாசிக்கிற மாதிரி தோடு போட்டுருக்காள். எப்படி சொன்னாள், சுனாசாம் சுததீம் பாலாம் சுகபோலாம் வரானனாம் சமவின்யஸ்த கர்ணாபியாம் பிப்ரதீம் குண்டலஸ்ரீயம் பிஷங்கனீவீம் சுஸ்ரோணீம் ஷ்யாமாம் கனகமேகலாம் பத்பியாம் குவணத்பியாம் சலந்தீம் நூபுரைஹி தேவதாமிவ. அவளுடைய இடையெல்லாம் சிறுத்த இடை, என்னென்ன சாமுத்திரிகா லட்சணங்கள் உண்டோ ஸ்திரீகளுக்கு அதுகளெல்லாம் அவள்கிட்ட இருக்காம். அழகான மஞ்சள் புடவையை கட்டின்னு இருக்காள், தங்க ஒட்டியானம் போட்டுருக்காள், கால்களில் சலங்கை கொலுசு எல்லாம் போட்டுருக்காள். அதுலேருந்து சப்தம் வரதாம் நடக்கிறத. அவளை பார்த்தா தேவலோகத்திலேருந்து வந்த ஸ்திரீ மாதிரி இருக்காளாம். பிஷங்கனீவீம் சுஸ்ரோணீம் ஷ்யாமாம் கனகமேகலாம் பத்பியாம் குவணத்பியாம் சலந்தீம் நுபுரைஹி தேவதாமிவ ஸ்தனௌ வியஞ்சித கேசோரௌ சமவிருத்தௌ நிரந்தரௌ வஸ்திராந்தேன நிகூஹந்தீம் விரீடயா கஜகாமினீம். அவளுடைய ரூபம் ரொம்ப அழகான அவயவங்கள் இருக்காம் அவளுக்கு. அவள் வஸ்திரங்கள் அணிந்திருப்பது நல்ல அவளுடைய உடம்புல அங்கங்களெல்லாம் மறைப்பதற்காக முயற்சி பண்ணுறாளாம். அப்பேற்பட்ட அழகான ஸ்திரீ அவள். தாமாக லலிதம் வீரஹ சௌவ்ரீடஸ்மிதசோபனாம் ஸ்னிக்தேனாபாங்க புங்கேன ஸ்பிருஷ்டா பிரேமோத்பிரமத்புவா. புரஞ்சனனுக்கு அவளை பார்த்தோன்னே அப்படியே அவளை பார்த்து மனசில் ஒரு ஆகர்ஷணம், ஈடுபாடு ஏற்பட்டது. அவளுடைய புருவங்கள், அவளுடைய கண்கள், அவளுடைய புன்சிரிப்பு, அவளுடைய ரூப லாவண்யம், இதுகளெல்லாம் மன்மத பானத்தினால அவன் மேலே பானத்தை போட்டு அவனுடைய காமங்களெல்லாம் கிளப்பி விட்ட மாதிரி அவனுக்கு தோணித்து. அவள் ரொம்ப வெட்கத்தோடு கூட இவனை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரிச்சுவிட்டு தன்னுடைய முகத்தை கீழே தொங்க போட்டுண்டாள், அவனை பார்க்காமல். இவ்வாறெல்லாம் அவள் செய்த உடனே அவனால் அவளோட பேசாமல் இருக்க முடியலேன்னு சொன்னாள். தாமாக லலிதம் வீரஹ சௌரீடஸ்மிதசோபனாம் ஸ்னிக்தேனாபாங்க புங்கேன ஸ்பிருஷ்டத் பிரேமோத்பிரமத்புவா. காமத்தினால உந்தப்பட்டு அவளோட பேசணும்னு உனக்கு ஆசை உண்டாச்சாம். காத்வம் கஞ்சபலாசாட்சி கஸ்யாசீஹ குதஸ்ஸதி இமாமுபபுரீம் பீரு கிம் சிகீர்ஷசி சம்சமே.
காத்வம் கஞ்சபலாசாட்சி. உடனே பேச ஆரம்பிச்சான். ஏ அழகியே, ஏ சுந்தரியே, நீ யாரு, யாரோட பொண்ணு நீ? உன்னுடைய கண்களெல்லாம் பத்ம கஞ்ச பலாசாட்சி, தாமரை இதழ்கள் போன்ற கண்களை உடைய பெண்ணேன்னு கூப்பிட்டான். உன்னை பார்த்தா ரொம்ப உன்னதமான குணங்கள் பொருந்திய ஸ்திரீயாக தோன்றது. இந்த மாதிரி ஒரு அழகான பட்டணம் இருக்கே, இந்த பட்டணத்துக்கு வெளியில் நடந்து வந்துருக்கியே, நீ யாரு? எனக்கு தயவு செய்து எடுத்து சொல்லணும். நான் இமாம் உபபுரீம் பீரு கிம்சிகீர்ஷசி சம்சமே, நீ இங்கே என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்கே இந்த இந்த பட்டணத்துக்குன்னு கேட்டான். கயேதேனுபதாயேத ஏகாதசமாபட்டாः ஏதாவா லலனா சுப்ரு கோயம் தே அஹிப்புரஸ்ஸரா. அழகான பெண்ணே, உன்னை சுற்றி வரலும் 11 பேர் உன்னை சுற்றி பாடி கார்ட்ஸ் வந்துட்டுருக்காளே, உன்னை சுற்றி வரலும் 10 வேலைக்காரால் வந்துட்டுருக்காளே, அந்த வேலைக்காரால் யாரு? அந்த 10 வேலைக்காராலையும் சூழ்ந்துட்டு நிறையா ஸ்திரீகணங்கள் வந்துட்டுருக்கே, அவள்னா யாரு? உன்னை சுற்றி ஒரு பெரிய கொடிய அஞ்சுதலை பாம்பு ஒன்று உன்னை காப்பாற்றுறது மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கே, அது என்னது இது என்றெல்லாம் கேட்டான். கயேதேனுபதாயேத ஏகாதச மகாபட்டாः ஏதாவா லலனா சுப்ரு கோயம் தே அஹிப்புரஸ்ஸரः த்வம் ஹ்ரீத்பவான்யஸ்யத வாக்ரமாபதிம் விசின்வதி கிம் முனிவத்ரஹோவனே த்வதங்கிரிகாமாப்த சமஸ்தகாமம் கோ பத்மகோஷः பதிதக்கராக்ராத். உன்னை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கு உன்னுடைய ரூபம். இல்லாவிட்டால் உன்னை பார்த்தா பரமேஸ்வரனுடைய பத்னியான கௌரி மாதிரி இருக்கு. இன்னொரு தடவை பார்த்தாக்க உன்னை பார்த்தா சாக்ஷாத் சரஸ்வதி பிரம்மாவனுடைய பத்னி மாதிரி இருக்கு. ஆனால் நீ அவர்களுக்குள்ளே அந்த 3 பேருக்குள்ளே யாராவத்தான் இருக்கணும் நீ. ஆனால் அப்படி இருந்தால் நீ இந்த காட்டில் வந்து சஞ்சாரம் பண்ணுற காரணம் என்னன்னு தெரியலையே. நீ ஏன் வந்து மௌனமாக இருக்க? உன்னுடைய பதி யாரு? உன்னை பார்த்தா சாக்ஷாத் மகாலட்சுமின்னு முதல்ல நினச்சேன். ஆனால் உன் கையில் வந்து தாமரைப்பூ வச்சிருந்து இல்லையே, ஆகையினால ஒரு கால் நீ மகாலட்சுமியா இல்லையோ என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டா நீ அந்த தாமரைப்பூவை எங்கேயான்னு தூக்கி எறிஞ்சுட்டியான்னு இப்படியெல்லாம் கேட்டான் அவன். த்வம் ஹ்ரீர்பவான்யஸ்யத வாக்ரமாபதிம் த்வம் ஹ்ரீர்பவான்யசி அத வாக் ரமாபதிம் விசின்வதி கிம் முனிவத்ரஹோவனே த்வதங்கிரிகாமாப்த சமஸ்தகாமம் க்வ பத்மகோஷः பதிதக்கராக்ராத். கையில் இருக்கிற தாமரைப்பூ எங்கேயான் தூக்கி போட்டுட்ருக்கிறப்பட்ட மகாலட்சுமியோ நீங்கிறதா சம்சயப்படுறேனே. நாள் பார்த்தா உன்னை யாருன்னு தெரில. இந்த 3 ஸ்திரீகள் லக்ஷ்மி, சரஸ்வதி, இல்லை உமே, இவாளுக்குள்ள யாரானும் உத்தரா நீ இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ யாருன்னு புரியலையே, யாருன்னு கேட்டான். நாசாம் வரோர் வன்ய தமா புவி ஸ்பிருக்கு புரீமிமாம் வீரவரேண சாகம் அர்ஹசி அலங்கர்த்தும் உதப்ர கர்மணா லோகம் பரம் ஸ்ரீரிவ யஜ்ஞபும்சா. ஆனால் மறுபடியும் யோசிச்சு பார்த்தா நீ நான் சொன்ன 3 ஸ்திரீகள்லையும் ஒத்தியாக இருக்க மாட்டேன். லக்ஷ்மியும் இல்லை, சரஸ்வதியும் இல்லை, பார்வதியும் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய கால்களெல்லாம் பூமியில் தொட்டுன்னு இருக்கு. அவள்னா தேவலோகத்து ஸ்திரீகள் கால்கள் பூமியில் படாது. ஆனால் உன்னுடைய கால்கள் பூமியில் படுறது புவிஸ்பிருக்கு. இப்போ உன்னோட கால் வந்து பூமியில் படுறது. அதனால் நீ வந்து அந்த 3 பேரில் ஒத்தியாக இருக்க மாட்டேன். நீ ஒரு கால் இந்த பூலோகத்திலேயே இருக்கப்பட்ட கன்னியாக இருந்தாக்க எப்படி மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட கூட இருந்து பிரகாஷிச்சுட்டு இருக்காளோ வைகுண்டத்தில், அப்படி நீ என்னோட கூட சேர்ந்து இருந்தேன்னா இந்த லோகத்தில் பிரகாசிக்கலாம். ஏனென்றால் நான் இந்த லோகத்துக்கு ராஜான்னு சொன்னான் அவன். நாசாம் வரோர் வன்ய தமா புவிஸ்பிருக்கு புரீமிமாம் வீரவரேண சாகம் அர்ஹசி அலங்கர்த்தும் உதப்ர கர்மணா லோகம் பரம் ஸ்ரீரிவ யஜ்ஞபும்சா யதேஷமாபாங்க விகண்டிதேந்திரியம் சவ்ரீடபாவஸ்மித
விப்ரமத்புவா த்வயோபசிருஷ்டோ பகவான் மனோபவः பிரபாததே அதானு கிருஹாண சோபனே. நீ என்னை பார்த்து புன்சிரிப்பு எப்போ செஞ்சியோ அதுலேருந்து என் மனசு துடிக்கிறது. உன்னுடைய வெட்கத்தோடு கலந்த அந்த புன்சிரிப்பு இருக்கே, அது என்னுடைய காமத்தை எல்லாம் கிளப்பி விட்டுருக்குமா. அதனால அழகான சுந்தரியே, நீ என் மேலே கருணையோடு கூட என்னோட இருக்கணும். நான் யதேஷ மகாபாங்க விகண்டிதேந்திரியம் சவ்ரீடபாவஸ்மித விப்ரமத்புவா த்வயோபசிருஷ்டோ பகவான் மனோபவः பிரபாததே அதானுகிருஹாண சோபனே. அனுகிரகான சோபனே, என் மேலே நீ அனுகிரகம் பண்ணணும். அதாவது என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட என் மனசை கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அப்படி சொன்னான். உன்னுடைய சுந்தரின்னு கூப்பிட்டான். துவதானனம் சுப்ரு சுதாரலோச்சனம். உன்னுடைய கண்களினுடைய அழகை சொல்லுவதா? உன்னுடைய கண்களுக்கு மேலே இருக்கப்பட்ட புருவங்களுடைய அழகை சொல்லுவதா? வியாலம்பி நீலாலக பிருந்த சம்ருதம் துவதானனம் சுப்ரு சுதாரலோச்சனம் வியாலம்பி நீலாலக பிருந்த சம்ருதம். உன்னுடைய அழகான ஷிகே, ப்ளூ கலரில், டார்க் ப்ளூ கலரில் இருக்கப்பட்ட ஷிகே இருக்கே, அப்படி சுருளாக விழுந்து விழறதே, அதனுடைய அழகை சொல்லவா? உன்னீயமே தர்ஷய வல்குவாச்சகம். ஆனால் வெட்கம் உன்னை மறைக்கிறது. அதனால நீ என்னோட முகத்தை கொடுத்து கண்ணோட கண்ணு பேச மாட்டேங்கிற. உன்னீயமே தர்ஷய வல்குவாச்சகம் யத்ரீடயா நாபிமுகம் சுச்சிஸ்மிதே. புன்சிரிப்பவுடைய அழகான சுந்தரியே, நீ கண்ணோக்கி என்னோட கண்ணோட உன்னோட கண்ணை வச்சு பார்க்கப்படாதா? பார்க்காம இருக்கியே நீன்னு கேட்டான். துவதானனம் சுப்ரு சுதாரலோச்சனம் வியாலம்பி நீலாலக பிருந்த சம்விதம் உன்னீயமே தர்ஷய வல்குவாச்சகம் யத்ரீடயானாபிமுகம் சுச்சிஸ்மிதே. இவ்வாறாக அவன் அவளுடைய அழகுல மயங்கி, காதலர்கள்னா எப்படி உளறுவாளோ அப்படி உளறினான். காமம் ஏற்பட்டு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இன்னைக்கு அத்தியனம் பண்ணிவிட்டு இன்னைக்கு முடிச்சுப்போம். இன்னைக்கு கதையை முடிச்சுப்போம். ஸ்ரீ ஹரயே நமः. புர்யாஸ்து பாக்யோபவனே புர்யாஸ்து பாக்யோபவனே புர்யாஸ்து பாக்யோபவனே திவ்யத்ருமலதாகுலே 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 நதத்விஹங்காலிகுல 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 கோலாகல ஜலாசயே கோலாகல ஜலாசயே கோலாகல ஜலாசயே ஹிமநிர்ஜர விப்ருஷ்மத் ஹிமநிர்ஜர விப்ருஷ்மத் ஹிமநிர்ஜர விப்ருஷ்மத் குசுமாகரவாயுனா 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 சலத் பிரவாள விடப சலத் பிரவாள விடப சலத் பிரவாள விடப நளினி தட சம்பதி நளினி தட சம்பதி நளினி தட சம்பதி நானாரண்ய மிருகௌராதைஹி நானாரண்ய மிருகௌராதைஹி நானாரண்ய மிருகௌராதைஹி அநாபாதே முனிவ்ரதைஹி அநாபாதே முனிவ்ரதைஹி அநாபாதே முனிவ்ரதைஹி ஆஹூதம் மன்யதே பாந்தோ ஆஹூதம் மன்யதே பாந்தோ ஆஹூதம் மன்யதே பாந்தோ யத்ர கோகில கூஜிதைஹி யத்ர கோகில கூஜிதைஹி யத்ர கோகில கூஜிதைஹி எதிரிச்சயா கதாம் தத்ர எதிரிச்சயா கதாம் தத்ர எதிரிச்சயா கதாம் தத்ர ததர்ஷ பிரமதோத்தமாம் ததர்ஷ பிரமதோத்தமாம் ததர்ஷ பிரமதோத்தமாம் பிருத்யை தசபிராயாந்தீம் பிருத்யை தசபிராயாந்தீம்
भृत्यैर्दशभिरायान्तीम् एकैकशतनायकैः पञ्चशीर्षाहिना गुप्ताम् प्रतीहारेण सर्वतः अन्वेषमाणां वृषभम् अप्रौढां कामरूपिणीं सुनासां सुदतीं बालां सुखपोलां वराननां समविन्यस्तकर्णाभ्यां बिभ्रतीं कुण्डलश्रियं पिशङ्गनीवीं सुश्रोणीं श्यामां कनकमेखलां पद्भ्यां क्वणद्भ्यां चलन्तीं नूपुरैर्देवतामिव स्तनौ व्यञ्जितकैशोरौ समवृत्तौ निरन्तरौ वस्त्रान्तेन निगूहन्तीं व्रीडया गजगामिनीं तामाहललितं वीरः संव्रीडस्मितशोभनां स्निग्धेनापाङ्गपुङ्खेन स्पृष्टः प्रेमोद्भ्रमद्भुवा का त्वं कञ्जपलाशाक्षी कस्यासीह कुतः सती इमामुपपुरीं भीरु किं चिकीर्षसि शंसमे कयेते अनुपधायेते एकादश महाभटाः एतावा ललना शुभ्रू कोऽयं ते अहि पुरःसरः त्वं ह्रीर्भवान्यस्यथ वाक्रमापतिं त्वं ह्रीर्भवान्यसि
अथवा रमापतिं त्वं ह्रीर्भवानी असि अथवा रमापतिं विचिन्वती किं मुनिवद्रहो वने विचिन्वती किं मुनिवद्रहो वने विचिन्वती किं मुनिवद्रहो वने त्वदङ्घ्रिकामाप्त समस्तकामं त्वदङ्घ्रिकामाप्त समस्तकामं त्वदङ्घ्रिकामाप्त समस्तकामं क्व पद्मकोशः पतितः कराग्रात् क्व पद्मकोशः पतितः कराग्रात् क्व पद्मकोशः पतितः कराग्रात् नासांवरोर्वन्यतमा भुवि स्पृक् नासांवरोर्वन्यतमा भुवि स्पृक् नासांवरोर्वन्यतमा भुवि स्पृक् पुरीमिमां वीरवरेण साकं पुरीमिमां वीरवरेण साकं पुरीमिमां वीरवरेण साकम् अर्हसि अलङ्कर्तुमुदभ्रकर्मणा अर्हस्यलङ्कर्तुमुदभ्रकर्मणा अर्हस्यलङ्कर्तुमुदभ्रकर्मणा लोकं परं श्रीरिव यज्ञपुंसा लोकं परं श्रीरिव यज्ञपुंसा लोकं परं श्रीरिव यज्ञपुंसा यदेशमापाङ्गविखण्डितेन्द्रियं 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 सव्रीडभावस्मित विभ्रमद्भ्रुवा सव्रीडभावस्मित विभ्रमद्भ्रुवा सव्रीडभाव स्मित विभ्रमद्भ्रुवा सव्रीडभाव स्मित विभ्रमद्भ्रुवा त्वयोपसृष्टो भगवान् मनोभवः त्वयोपसृष्टो भगवान् मनोभवः त्वयोपसृष्टो भगवान् मनोभवः प्रबाधते अथानुगृहाण शोभने प्रबाधते अथानुगृहाण शोभने प्रबाधते अथानुगृहाण शोभने त्वदाननं शुभ्रु सुतारलोचनं त्वदाननं शुभ्रु सुतारलोचनं त्वदाननं शुभ्रु सुतारलोचनं व्यालम्बि नीलालकबृन्दसंवितं व्यालम्बि नीलालकवृन्दसंवृतं व्यालम्बि नीलालकवृन्दसंवृतं व्यालम्बि नीलालकवृन्दसंवृतम् उन्नीय मे दर्शय वल्गुवाचकम् उन्नीय मे दर्शय वल्गुवाचकम् उन्नीय मे दर्शय वल्गुवाचकम् यद्व्रीडया नाभिमुखं शुचिस्मिते यद्व्रीडया नाभिमुखं शुचिस्मिते यद्व्रीडया नाभिमुखं சுச்சிஸ்மிதே ஸ்ரீ ஹரையே நமஹ. இப்பொழுது இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தோட நிறுத்திப்போம். அடுத்த வாரம் பாக்கி இருக்கப்பட்ட 31 ஸ்லோகங்களையும் அடுத்த வாரம் பார்த்து இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுவோம். இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च
षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परम् किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।